தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ்ல ஒரே ஸ்டாக் இல்லனா ஒரே செக்டார் அதிகமா இருக்குதா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இனிமே ஜீரோதா கைட் உங்களுக்கு ஒரு புதிய அலர்ட் காட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் வந்து 10 லேக் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அதுல 5 லேக் வந்து ஒரே ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல ஒரே செக்டார்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ ஜீரோதா இனிமே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் காட்டும். இந்த வார்னிங் எதுக்காக காட்டுது, இந்த வார்னிங் வந்த உடனே நம்ம ஸ்டாக்கை இல்லனா போர்ட்ஃபோலியோ நம்ம எக்ஸிட் பண்ணிரணுமா அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஜீரோதா ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலம் நீங்க ஃப்ரீயா அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜீரோதால நட்ஜ் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த நட்ஜில தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற புது ஃபீச்சரை வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரே ஸ்டாக் இல்லனா ஒரே செக்டார் வந்து 50% மேல இருந்தது அப்படின்னா அது வந்து அலர்ட் வரும். இது வந்து இந்த அலர்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டரை வந்து பிளாக் பண்ணாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. இந்த அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களால புது ஷேர்ஸை வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே போல எக்ஸிஸ்டிங் உங்களோட போர்ட்ஃபோலியோல உள்ள ஷேர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு வார்னிங் சிக்னல், அதாவது ஒரு ரிமைண்டர் மாதிரி. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கலாம், சோ நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு அலர்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேஷன் நட்ஜ். இந்த போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா சொன்னோம்னா உங்களோட பணம் வந்து ஒரே இடத்துல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 5 லேக்ஸ்னு வச்சுப்போம். அதுல 3 லட்சம் ஒரே ஸ்டாக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 3 லட்சங்கிறது கிட்டத்தட்ட 60% மேல ஒரே ஸ்டாக்ஸ்ல இருந்தது அப்படின்னா இப்போ அந்த ஸ்டாக் வந்து மேல போனுச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வரும். இதுவே அந்த கம்பெனில ஒரு ப்ராப்ளம், ஸ்டாக் கீழே போகுது அப்படின்னா உங்களோட முழு போர்ட்ஃபோலியோவே பாதிக்கப்படும். சோ இதுதான் ரிஸ்க். இந்த மாதிரி ரிஸ்க்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜீரோதா வந்து இதை ரிமைண்ட் பண்றாங்க. இது இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு மட்டும் கிடையாது, இது செக்டார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரே ஸ்டாக் இல்லாம ஒரே செக்டார்ல நம்ம அதிக எக்ஸ்போஷர் வந்து எடுத்திருப்போம். உதாரணத்துக்கு இப்போ HDFC பேங்க்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், ICICI பேங்க்ல, SBI பேங்க்ல, ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே டிஃபரெண்ட் கம்பெனிஸ் தான். ஆனா இது எல்லாமே பேங்கிங் செக்டார். அப்போ அந்த செக்டாருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கீழே போகலாம். ஸோ இதுதான் செக்டார் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல 50% மேல நம்மளோட போர்ட்ஃபோலியோல 50% மேல ஹோல்டிங் வச்சிருந்தாலோ இல்ல ஓவரால் நம்மளோட போர்ட்ஃபோலியோல 50% மேல ஏதாவது ஒரு செக்டார்ல ஹோல்டிங் வச்சிருந்தாலோ இந்த போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேஷன் அலர்ட் வந்து நமக்கு வந்து நட்ஜில வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த அலர்ட் இல்லனா வார்னிங் வந்துருச்சு அப்படினாலே நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரிஸ்க்ல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ், இன்கம், கோல், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து அது வந்து மாறுபடும். ஓகேவா? ஆனா ஜீரோதா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரே ஸ்டாக்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரிஸ்க் தான். ஏன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் குறையலாம், டெப்ட் அதிகரிக்கலாம். அதனால மேனேஜ்மெண்ட், அதாவது கம்பெனி ரிஸ்க் வந்து வரும். அதே போல பிரைஸ் வந்து கீழே போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பேனிக் ஆயிருவீங்க. அதே போல உங்களோட ஒரே ஸ்டாக்ஸ்ல நீங்க வச்சிருக்கும் போது இப்ப அந்த ஸ்டாக் வந்து கீழே போகுது அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட், எஜுகேஷன் கோல்ஸ் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால தான் நீங்க ஒரே ஸ்டாக்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஒரே செக்டார்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் பேங்கிங் செக்டார்ல போடுங்க, ஐடி செக்டார், FMCG, ஹெல்த் கேர், எனர்ஜி, அதே போல வந்து இதெல்லாம் வந்து வெவ்வேறு செக்டார். இப்போ அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் பண்ணுங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் பண்ணுங்க, கோல்டுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, டெப்ட் ஃபண்ட்ல. சோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இன் கேஸ் வந்து எனக்கு அலர்ட் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணுங்க. எந்த ஸ்டாக்ல அதிகமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. அது பிளானா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இல்ல ஆக்சிடென்டா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. பிளான் அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு விஷன் இருக்கும், நம்ம வந்து நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம இதுல இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து புது NFO வந்திருக்கும், சோ அதனால அதுல கொஞ்சம் போடும் சொல்லிட்டு போடுவாங்க. இதெல்லாம் ஆக்சிடென்டலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து செக்
பண்ணுங்க. இந்த இப்ப நீங்க ஒரு ஸ்டாக்ஸோ இல்ல செக்டார்லயோ அதிகமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நச்சு வந்துச்சு அப்படின்னா அது உங்களோட கோலுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ இல்ல மேட்ச் ஆகல அப்படின்னா கிராஜுவலா வந்து ரீபேலன்ஸ் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபீச்சர் தான். ஓகேங்களா? இது வந்து மத்த எந்த புரோக்கர்லயுமே கிடையாது. ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. நம்ம பிளாட்ஃபார்ம்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்றவங்க அதிகமா லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புது ஃபீச்சர் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கீழே நான் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.